இப்போ ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கப்படல. அபியஸா இன்னைக்கு நடந்திருக்கிறது ரோட் ஷோ தான். அப்போ காவல்துறை இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நடத்தவில்லை. அவர் இந்த இடத்தில் இருந்து அந்த இடத்தில் போகும்போது வேனுக்கு வெளியே வரக்கூடாது, உட்கார்ந்து கட்டக்கூடாது. நான் கேட்ட மூச்சாவது விட்டுக்கலாமா இல்லையான்னு கேட்டோம். அதனால அவங்க போட்ட எல்லா நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் செயல்படுகிறோம். மக்களின் எழுச்சியை நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால அதையும் மீறி நாங்க அனுசரித்து அவங்க காவல்துறை சொன்னதை போல வேனுக்கு வெளியேவோ அல்லது இங்கே ஒரு அவங்கள நாங்க வெளியில வந்து நின்று பார்த்தோ முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு வணக்கம் வைத்து, ஒருத்தருக்கு வணக்கம் வைக்கிறது தமிழ்நாட்டின் தமிழர் ஒரு நெறிமுறை. அதனால அப்படி போயிட்டு இருக்கோம். அதையும் மீறி சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களும் பார்த்து கொண்டு எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப விசித்திரமான காலகட்டம். விநாயகர் கோவில்ல வாழைப்பழம் வச்சதுக்கெல்லாம் வழக்கு போடுறாங்க. சாமி கும்பிட்டதுக்கெல்லாம் நீங்க எப்படி கூட்டமா போய் சாமி கும்பிடுவீங்கன்னு வழக்கு போடுறாங்க. சாமி மேல மட்டும் தான் வழக்கு போடல. அதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு சந்திப்பதற்கு தயாராகத்தான் இருக்கும். அப்போ திமுக கூட்டணி கட்சி மேலேயே வழக்குகள்லாம் இருக்கு, கெடுபிடிகள் இருக்கு. அது அப்படித்தானே பார்க்கறது, ஜனநாயகம்னு பார்க்க வேண்டாமா? அது இல்ல, சாங்கியத்திற்கு சும்மா கடமைக்கு பண்ணுமேன்னு ஒண்ணு பண்றது வேற. திட்டமிட்டு இவங்க வெளியில வந்துடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஒரு நரேட்டிவா செட் பண்றது என்பது வேற. நம்மை பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எப்போதும் செயல்படுவோம், எப்போதும் செயல்படுகிறோம், இனி எப்போதும் செயல்படுவோம். ஆனா பிராக்டிக்கலா சில விஷயங்கள் அவங்களும் புரிந்து கொண்டுதான். யாருக்குமே இது மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டது இல்லையே. அதிமுக கொடுத்த பர்மிஷன் லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தோம். ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு தேவையான விதிமுறைகளை நீங்களே வகுத்துக் கொள்ளுங்க. உங்களோட பார்க்கிங் கிடைச்சா பார்க்கிங்ல போட்டுக்கங்க, இல்லன்னா இங்க வாகனங்களை போட்டுக்கங்க. இப்படி யாராவது பர்மிஷன் லெட்டர் தருவாங்களா? அதான் எங்க துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சீட்டார் கூட சொன்னார். அதுல ஒரே ஒரு லைன் திமுக மிஸ் பண்ணிட்டாங்க. அதிமுகவினுடைய வெற்றி பயணத்திற்கு வாழ்த்துக்கள், ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரோ அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, லவ் லெட்டர் மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு மனு வாங்கறதுக்கு 12 நாட்கள் அலைய விட்டாங்க. 23 கண்டிஷன் போட்டாங்க. இங்க பேசக்கூடாது, அங்க இது பண்ணக்கூடாது, அவ்வளவு போட்டாங்க. அதனால இதெல்லாம் நெருக்கடி தான். திட்டமிட்டு இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடந்தது. இதுதான் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றாருல, எங்களுக்கு தான் நெருக்கடி இருக்கு, நாங்க எங்களுடைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் விடுறாங்க பாருங்க அப்படின்னாரு. இல்ல, நம்ம கூட்டத்துல இருந்த ஆம்புலன்ஸ் நம்ம பத்திரமா வழி அனுப்பி வச்சுட்டோம். அவங்களுக்கு கொடுத்த அனுமதி கடிதத்தை இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். இதை தவிர அவங்க பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு சில அனுகூலங்களை திமுக பண்ணலாம். ஏன்னா அவங்க நேரடி கூட்டணியில் இருக்கும்போது சில பேர் மறைமுக கூட்டணியில இருக்கலாம் இல்லையா? அதனால அவங்களுக்கு அந்த அனுகூலங்கள் கிடைக்குது. கார்த்தி, உங்களை விட திமுக அதிமுக மென்மையானதுன்னு நினைக்கிறீங்களோ? எல்லாரையும் விட எங்களை ரொம்ப கடுமையா திமுக அணுகட்டும். ஏன்னா அப்பதான் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. அவங்க மீது இப்ப இந்த வந்த கூட்டம் தலைவர் மீதான அன்பு கூட்டம் மட்டும் கிடையாது. இது ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ல சொல்லணும்னா ஒரு ஆன்டி இன்கியூபன்சி. இப்ப இது ஒரு குடும்ப அது ஒற்றை அதிகார கிட்டத்தட்ட பாசிச மனநிலையில இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இப்படி கூட்டத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். எக்கனாமிக் எமர்ஜென்சியா ஸ்ரீலங்கால பார்த்தோம், பொலிட்டிக்கல் எமர்ஜென்சியா பங்களாதேஷ்ல பார்த்தோம், இன்னைக்கு ஒரு தலைமுறை ஜெனரேஷனல் எமர்ஜென்சியா நேபாளையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இது மக்கள் கூட்டம் என்பது வெறும் ஒருத்தர் மீது அன்புக்காக வருது, அதே சமயம் ஆப்போசிட்ல இருக்கிறவர் மீது அந்த ஏற்பை காட்டுவதற்காக வருதுங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கணும். நடிகர்களுக்கு கூட்டம் கூடுறது இயல்பு அப்படின்ற ஒரு பார்வையை பொதுவாக வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு உச்ச நட்சத்திரம் உச்சத்துல இருக்கப்போ அரசியலுக்கு வரான்றப்போ அதை சாதாரணமா பார்ப்பாங்களா? எப்படி அது? ஆமாமா, உச்ச நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதே மாதிரி கூட்டம் வரும். நான் சொல்றேன், தவறா இருக்காதீங்க. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் தான் சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு. அவருக்கு ஏன் வர மாட்டேங்குது? நடிகர்களுக்கு கூட்டம் வரும்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் ஐயாக்கு வரலையா? அவர் நடிகர் இல்லையா, உச்ச நடிகர் இல்லையான்ற கேள்வி வருதுல்ல. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க நான் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அது நான் உங்களுக்கு போன்ல எவ்வளவு தூரம் கம்யூனிகேட் பண்ணாலும் உங்களுக்கு புரியுதா? இது பினாமினல் ஹிஸ்டரி. we are making a new history. இது ஒரு ஹீரோக்கு வர கூட்டம் கிடையாதுங்க. இது ரியல் லைஃப் ஐகானுக்கு வர கூட்டம். நாம கடந்த காலத்துல இதே மாதிரியான கூட்டத்தை ஒப்பிடுறாங்களே, அது ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகலைன்றதையும் சொல்றாங்கல்ல. என்டிஆருக்கு இதே மாதிரி கூட்டம் அது ஓட்டா டிரான்ஸ்பர் ஆச்சு. எம்ஜிஆருக்கு இதே மாதிரி கூட்டம் அது ஓட்டா டிரான்ஸ்பர் ஆச்சு. ஏன் எம்ஜிஆருக்கோ என்டிஆருக்கோ அந்த பாசிட்டிவ் கூட்டமோ, சிரஞ்சீவிக்கு அதுக்கப்புறம் அவர் எடுத்த சில தவறான முடிவுகளால கலைஞ்சு போன கூட்டமோ கூட இப்ப இருக்கிற உச்ச நீதிபதி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரலன்னு மக்கள் கேட்கிறாங்கல்ல. அதனால இது வெறுமனே ஒரு நடிகரை பார்க்க வர கூட்டம் கிடையாது. நான் அந்த கேலிபர்லயும் பார்த்திருக்கிறேன், பல நடிகர்களை பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். அந்த கூட்டம் வேற மாதிரி இருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு தன் எழுச்சி கூட்டம். எக்ஸ்ட்ரானரி கிரௌட். உண்மையிலே கடல் தான். பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கான ஒரு கூட்டம் நீங்க சொல்றீங்க. இப்ப சற்று முன்பு திமுக தலைவர் முதலமைச்சருடைய அறிக்கையில உங்களுடைய கூட்டத்தையே விமர்சிச்சிருக்க மாதிரியான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு. கும்மாளம் அடிக்கக்கூடிய கொள்கை இல்லாத கூட்டம், பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடியதா இருக்கு, ஆனா நாங்க அப்படி இல்லை அப்படின்னு. அதை எப்படி பாக்குறீங்க?
மாண்புமிகு மரியாதைக்குரிய முதல்முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன். அவர் நாங்க எப்பவுமே மதிப்போம், அவர் மீது மரியாதை உண்டு. அவர் இன்னைக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோன்னா, கொள்கை, கூட்டம், குடும்பம், கூன்னு இந்த ரைம் ஸ்கீம்ல வந்து கவிதைகள் சொல்லுவாங்க. அதை போன்ற ஒரு கவிஞராகவும் ஒரு பரிணமித்திருக்கிறார். அதே சமயம் அவர் வந்து இது எஃகு கோட்டை, இரும்பு கோட்டை இப்படிதான் ஊனின்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் வந்து எங்க கோட்டை அந்த கோட்டை குலுங்கியது. இன்னைக்கு திருச்சியை வந்து இதே மாதிரி இரும்பு கோட்டை, எஃகு கோட்டைன்னு சொல்றாரு. இந்த கோட்டையில ஓட்ட பொருள்ல எங்க ஆளு ஸ்பெஷலிஸ்ட். அவர் கட்சியினுடைய தலைவர் அப்படிதான் அவர் பேசுவார். அவர் வந்து எங்க கூட்டம் வந்து ரொம்ப கட்டுப்பாடான கூட்டம், எங்க கூட்டம் வந்து இது மாதிரிலாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி மீறி அவங்க காசு கொடுத்து இந்த பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் பே பண்ணி கூப்பிட்டு வருவாங்கல்ல, அப்படி கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவர் ஸ்டைல ஒரே ஒரு வசனம் தான் சொல்லணும், அதுல எந்த பயனும் இல்லை. அதனாலதான் இப்ப அவர் சார் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்றான்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவு கூட்டம் சேரும் அப்படின்னு எதிர்நோக்குறீங்களா? இந்த கூட்டத்தை பார்த்து விஜய் எப்படி ஃபீல் பண்றாரு? இல்ல, உண்மையாவே எதிர்பார்க்கலைங்க. உண்மையாவே நான் அவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தோம். ஒரே நிமிஷம் அதை சரியா மூடுங்க. அவ்வளவு ப்ரிப்பேர்டா இருந்தோம். ஆனா எக்ஸ்ட்ரானரி ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ரானரி பீப்புள். இது பார்த்து வந்து தலைவர் ரொம்ப உற்சாகமாவும் ஒரு எமோஷனலாவும் இருக்கிறாரு. இந்த அன்பு இருக்குல்ல, இது வந்து விலை மதிப்பற்றது. இது எங்களுக்கே கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. தலைவர் இன்னும் உற்சாகமாவும் இன்னும் எமோஷனலாவும் இருக்கிறாரு. ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு. நீங்க அடுத்தடுத்து இனி ஒவ்வொரு ஊர்லயும் இதே மாதிரி தன்னெழுச்சி கூட்டம் வருங்கிறதுக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். அதையும் சேர்த்து அந்த பொறுப்புணர்ச்சி எங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அதனால மிகுந்த உற்சாகமாகவும் எமோஷனலாகவும் பொறுப்புணர்ச்சியோடும் ஆனந்தமாகவும் இருக்கிறார் வெற்றி தலைவர். ஏற்கனவே திமுகவை அட்டாக் பண்ணியிருக்காரு, பாஜகவை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதிமுகவை அட்டாக் பண்ணி அவருடைய ஸ்பீச் இருக்குமா? தகுந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நிலைமைக்கேற்ப யாரை எப்போது எங்க எதிர்க்க வேண்டும் என்பதில் தெள்ள தெளிவு எங்களுக்கு இருக்கிறது. எங்க எதிரி யாருன்னு எங்களுக்கு தெரியும். எதிரில் வரவங்க எல்லாம் போட்டு எதிர்க்கணும்னு இப்ப தேவை கிடையாது. அதனால நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னு எனக்கு தெரியும். அதற்கான நேரம் வரும், அப்ப பொறுத்து வந்து பாருங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.